Where did I stop in the last class, ma? எங்க ஸ்டாப் பண்ணேன்? என்ன எடுத்துட்டு இருந்தேன்? கரெக்டா சொல்லுங்க. Magnetic effects of electric current ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? சொல்லுங்க. ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணாதாம்மா எனக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியலையா? இப்பதான் நீங்களும் திருப்பி பாக்குறீங்களா 1 வீக் அப்புறம்? என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லுங்கம்மா. லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறது கேக்குதா இல்லையாம்மா? ஆ, டெல் மீ இஃப் யூ கேன் ஹியர் மீ. நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க கம்மன் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. மேக்னெட்டிக் அதுல என்ன பண்ணிட்டு இருந்தோம்? என்ன என்ன ஏதாவது ஒரு டாபிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேனா? ப்ராப்ளம் பண்றீங்க. ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா? எஸ் சார். முடிச்சிட்டீங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாதுமா. நான் ஒன்று கேட்குறேன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நீங்கள் தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. கீர்த்தனா, வி கீர்த்தனா கேக்குதா? எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க கரெக்டா? சார் லாஸ்ட் கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சொல்லுமா. லாஸ்ட் கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸ் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உங்களோட நோட்ல நீங்க கடைசியா என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க கீர்த்தனா. சொல்லுமா. உங்க நோட்ல நீங்க கடைசியா என்னதான் எழுதிருக்கீங்க? எதுவுமே எழுதலையா? சார் லெசன் 3 ஸ்டார்ட் பண்ண மாதிரி எழுதிருக்கேன். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் கொஞ்சம் எழுதிருக்கேன். அப்புறம் பயோட்ஸ்லாம் நான் அதை தான் கேட்குறேன். அதுதான் அதுல கடைசியா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ப்ராப்ளம் போட்டோமா, ஏதாவது டாபிக் சொல்லி கொடுத்தானா, என்ன பண்ணோம்? நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க போதும்.
எத்தனை பேர் இந்த சம் சால்வ் பண்ணீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டாபிக் வந்து இந்த சாப்டர் முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் டைரக்ஷன்ஸ் தெரியலனா போடவே முடியாதுன்னு சொன்னேன். யாருமே இதை திருப்பி கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த சம்ம இந்த 3 ப்ராப்ளமை நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணேன் கடைசி செஷன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து கேட்குறேன், ஒருத்தரும் பதில் சொல்ல காணும். என்னம்மா இது இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் என்னதான் கத்துப்பீங்க நீங்க? எனக்கு புரியலையே. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு டீச்சர் கேட்டாங்கன்னா கொஸ்டின் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் வந்து நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா நான் உங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன்னா எதுவுமே கிடையாது. நான் மெதுவாக சொல்ல தானே செய்கிறேன், என்ன எப்படி கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் கேட்டேன்னா நீங்கள் பதில் சொல்லணும். யூ ஷுட் பி ரெஸ்பான்சிவ் இந்த கிளாஸ். இல்லைன்னா உங்களால் கற்றுக்க முடியாதுமா. ஜஸ்ட் நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கற்றுக்கவே முடியாது. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. மேம் நான் இப்பதான் உள்ள ஜாயின் பண்ண, நெட்வொர்க் இஷ்யூ. நீங்க வேற ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா சார் இப்போ? இல்லைம்மா, என்ன எதுவும் சொல்லலை. ஓகேங்க சார், சாரி ஃபார் த டிலே சார். ஸோ இப்போ பாருங்க. ஸோ 1, 2, 3 இந்த 3 சம்ஸ் தான் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்க்குலர் காயில். லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்ததை நான் ஒரு வாட்டி இங்கே ரீகால் பண்ணுறேன். சி, எப்போல்லாம் வந்து கரண்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் போதோ அப்போல்லாம் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். when your current flows in a clockwise direction, your magnetic field will point in. Your magnetic field will point in. If your current flows in the anti-clockwise direction like this, the current will flow out. The current will flow out like this. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரா இருந்ததுன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்ல கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சுன்னா, magnetic field will go in on the right and it will come out on the left. ஸோ கரண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆச்சுன்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் டைரக்ஷன்ல இருக்கும். அதுவே கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது சொல்லுங்க, மேலே எந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? இஃப் த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், நான் என்ன ரூல் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன்? ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ உங்களோட தம்ப் வந்து ரைட் ஹேண்டை மாத்திரம் தான் யூஸ் பண்ணும். யுவர் தம்ப் ஷுட் பாயிண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். சரியா? இப்போ நீங்க இந்த ஒயரை பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா உன்னோட விரல் வந்து மேலே வந்து மேல் பக்கத்துல உள்ள போகும், கீழே இருந்து வெளியே வரும். ஸோ மேலே இன், கீழே அவுட். எப்பவுமே இதை மறக்கக்கூடாது, இந்த டைரக்ஷன்ஸை. இப்போ இங்க what is the magnetic field due to circular current carrying wire? என்ன சொல்லி கொடுத்தேன்? mu naught I by 4 pi r into phi. ஸோ இதுவே ஒரு ஃபுல் சர்க்கிளா இருந்ததுன்னா your phi will be 2 pi. இதே ஆஃப் சர்க்கிளா இருந்ததுன்னா pi. 1/4 of a circle இருந்ததுன்னா pi by 2. சரியா? இப்போ நான் இந்த சம்க்கு போட போறேன். இப்போ இந்த சம்ல எவ்வளோ சர்க்கிள் இருக்கு, என்ன ஆங்கிள் நான் இங்க போடணும்? 3 pi by 2. ஏன்பா இங்க 90 தானே கொடுத்துருக்கு, 90 போடக்கூடாதா? இங்க 90 தானே கொடுத்துருக்கு, அந்த 90னா பை பை 2, நான் பை பை 2 தானே போடணும். ஏன் 3 பை பை 2ன்னு சொல்றீங்க? இன்சைட் ஆங்கிள். இன்சைட் ஆங்கிள் எடுக்கணும். வெரி குட். எப்பயுமே உள்ள பக்கம் இருக்கிற ஆங்கிள் தான் இருக்கணும், வெளியில இருக்கிற ஆங்கிள் எடுக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து
முக்கால்வாசி சர்க்கிள் இருக்கு. அதாவது 75% of the circle is there, only 1/4 of the circle is missing. So the angle will be 270 degrees. 270 degrees na 3 pi by 2 தான். டைரக்ஷன் இன்னா அவுட்டா? Out. அவுட். கிளாக் வைஸ்னா இன், ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட். முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க வாங்க. திஸ் இஸ் குரூஷியல். செகண்ட் ப்ராப்ளம் தான் ரொம்ப 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 முக்கியம். மொத்தம் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்கு இதுல? 3. 3. Let me break it. 3 components. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இது ஒயர், ஸ்ட்ரெயிட் ஒயர். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கேட்கிறேன். ஆன்சர் என்ன? ஜீரோவா இருக்குமா? ஜீரோ போட முடியுமா? நம்ம முன்னாடிலாம் ஜீரோ தானே போடுவோம். ஜீரோ போட்டுடலாமா? No. போடக்கூடாது. ஏன்னா எப்போ ஜீரோ வரும் தெரியுமா? உன் கரண்ட்டுடைய பாத்துல இருக்கணும். இதுதான் கரண்ட்டுடைய பாத். இப்போ இந்த ரெட் லைனுக்கு மேலே நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருந்தா தான் நீங்கள் ஜீரோ போடணும். இப்போ நான் ரெட் லைனுக்கு மேலே கேட்கல. ஸோ உன் ஸ்ட்ரெயிட் ஒயரோட ஒரு எண்டுக்கு மேலே கேட்டிருக்கேன். இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரோட ஒரு எண்டுக்கு மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்கேன். இன்னொரு எண்டு இன்ஃபினிட்டியில் இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன தெரியுமா? mu naught I by 4 pi r. mu naught I by 4 pi r of sin phi 1 plus sin phi 2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு எண்டுக்கு மேலே அப்படின்னு சொன்னா ஒரு ஆங்கிள் 0 ஆகவும் இன்னொரு ஆங்கிள் 90 ஆகவும் இருக்கும். நான் என்ன யூஸ் பண்ண? ஆல்பா பீட்டா யூஸ் பண்ணேன்னா 5152 யூஸ் பண்ணேன்னா 5152 தான் யூஸ் பண்ணல. Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ ஒரு ஆங்கிள் 0 ஆகவும் இன்னொரு ஆங்கிள் 90 ஆகவும் இருக்கும். எப்போ தெரியுமா? ஒரு ஒயரோட ஒரு எண்டுக்கு மேலே நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டேன்னா. ஸோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இட் இஸ் mu naught I by 4 pi r. சரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்னா அவுட்டா? Out. Out. வெரி குட், sir. வெரி குட், வெரி குட். மோஷிபா கேக்குதாமா? மோஷிபா, கேன் யூ ஹியர் மீ? Yes, sir. B2 சொல்லுங்க. B2 is equal to ஸோ B2 செமி சர்க்கிளா இருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதணும்? mu I by mu naught I by 4 pi r into pi by 2. pi. செமி சர்க்கிள்ல Pi. ஸோ ஃபுல் சர்க்கிள் 2 பை. 2 பைல பாதி பை. சரி. இப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஃபீல்ட் இன்னா அவுட்டா? Out. வெரி குட். நெக்ஸ்ட் அபிராமி. அன்மியூட் பண்ணுமா? அபிராமி அன்மியூட் பண்ணுங்க.
சரி, யாராவது ஒருத்தர் எனக்கு வாலண்டியர் பண்ணுங்க. B3 சொல்லுங்க. ஸோ B3 இப்போ எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் ஒயரோட ஒரு எண்டுக்கு மேலே கேட்குறேன், இன்னொரு எண்டு இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ என்ன பண்ணணும்? மியூ நாட் ஐ பை 4 pi r into 1. சரி, டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன் என்ன? இன்னா அவுட்டா? Out. வெரி குட், வெரி குட். அவுட். சரியா, நெட் ஃபீல்டுனா மூணையும் ஆட் பண்ணிடணும். ஏன்னா மூணுத்துக்கும் ஒரே டைரக்ஷன் இல்லையா? நெட் ஃபீல்டு கேட்டா நீங்க மூணையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்னமோ சொல்லிடலாம். இப்போ மூணாவது பாருங்க. This is going to be very crucial. Third. ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த டயக்ராம் ஆக்சுவலாக கிளியரா இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுதான். அந்த சர்க்கிளுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. சரியா? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் இதுல கரண்ட் வந்து இப்படி போகுது, ஒயர்ல இப்படி போகுது. மொத்தம் எத்தனை காம்பனண்டா பிரிச்சுக்கணும்? 2. ஒரு சர்க்கிள், ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஒயர், ரெண்டே காம்பனன்ட் தான். ஆக்சுவலா நீங்க 3ஆ பிரிச்சு போட்டாலும் இங்க ஆன்சர் வரும், தப்பு கிடையாது. சரியா, 3ஆ பிரிச்சுக்கிட்டாலும் இங்க ஆன்சர் வரும். சரி, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, 3ஆவே நான் போடுறேன். அதாவது இது ஒரு ஒயர், இது ஒரு ஒயர்னு எடுத்துக்கலாம். சரியா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் B1 டக்குன்னு சொல்லுங்க. mu naught pi by 4 pi சீக்கிரம். r into 2 pi. டைரக்ஷன். In. சரி, B2 இந்த ஒயருக்கு மாத்திரம். ஸோ இதோட ஒரு எண்டு இங்க இருக்கு, ஒரு எண்டுக்கு மேல கேட்கறேன், இன்னொரு எண்டு இன்ஃபினிட்டியில இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? Mu naught I by 4 pi r into 1. டைரக்ஷன். Out. சரியா, இப்போ B3 சேம். மியூ நாட் ஐ Mu பை naught I by 4 pi r into 1. Out. சரியா, இதை நான் என்ன சொன்னேன்னா ஒரே ஒயரா எடுத்துக்க. இப்போ ஒரே ஒயர் எடுத்தீங்கன்னா இந்த எண்டும் இன்ஃபைனைட்டி எண்டு, இந்த எண்டும் இந்த ஒயரும் இந்த எண்டும் இன்ஃபைனிட்டிக்கு போகுது. அப்ப நீ நான் நேரா இங்க 2 போட்டுட்டு இருக்கலாம். சரியா, உன்னோட 5-1 90, 5-2 90 ஆயிடும். ஸோ அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வருமோ அது நேரடியாக அப்பயே வந்துட்டு இருக்கும். நீங்க இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், இப்படி போட்டாலும் ஆன்சர் அதே மாதிரி தான் வரும். ஆனா இங்க என்ன பண்ணணும்னா பி நெட் இஸ் ஈக்குவல் டு B2 B3 ஆட் ஆகும், B1 சப்ராக்ட் ஆகும். ஸோ B2 பிளஸ் B3 மைனஸ் B1 போட்டுட்டு ஃபைனல் டைரக்ஷன் வந்து அவுட்னு கொடுக்கணும். நீங்க கேட்கலாம், சார் ஏன் சார் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் மாத்தி பண்ணிட்டேன், வெயிட் பண்ணேன். இப்படி போட்டிருக்கணும். ஸோ B1 மைனஸ் B2 மைனஸ் B3 போடணும். யாராவது ஒருத்தர் ஏன்னு சொல்ல முடியுமா?
ஏன்னா இங்க பாரு இந்த இடத்துல 2 பை இருக்கு. 2 பைன்றது 2 இன்டூ 3.14. இப்போ நீங்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணா கூட உங்க நியூமரேட்டர்ல வெறும் 2 தான் வரும். ஸோ ஸோ என்ன ஆன்சரு? இதுதான் கிரேட்டர். இந்த வேல்யூ கிரேட்டர். இதை ரெண்டையும் ஆட் பண்ணா வர்றதை விட B1 ஜாஸ்தி. அதனால நான் B1 கேர்ஃபுல்லா முன்னாடி போட்டு B2 B3 மைனஸ் சைன் போட்டு நான் பின்னாடி போடுறேன். ஸோ அப்படி நீங்க போடுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆன்சர் பிளஸ்ல வரும். B1 தான் அதிகம்ன்றதுனால ஃபைனல் ஆன்சருடைய டைரக்ஷனும் B1 உடைய டைரக்ஷனாவே இருக்கும். சார் எனக்கு இன் அவுட் மட்டும் எப்படின்னு எனக்கு சொல்லுங்க சார். புரியுது. இந்த பாருப்பா, ஒயர்ல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுன்னா ஒயர்ல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுன்னா கீழே இன்னு மேல அவுட். எப்படின்னா இதை உன் ரைட் ஹேண்டால பிடிக்கணும். இதை உன்னுடைய வலது கையால பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னா உன்னோட தம்ப் வெளியே நீட்டின்னு இருக்கும். புரியுதா? ஒரு கம்பியை பிடிக்கணும்னா எப்படி பிடிப்ப? கையில பிடிப்ப. ஆனா உன்னோட தம் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். யுவர் தம் ஷுட் பி பாயிண்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். கரண்ட் இப்படி போகுதுன்னா அந்த கரண்டோடைய டைரக்ஷன்லயே உன்னுடைய தம் நீட்டின்னு இருக்கணும். புரியுதா? தம்பு வந்து உன் கரண்டோடைய டைரக்ஷன்லயே நீட்டிட்டு இருக்கும். அப்போ உன் விரல்கள் வந்து கீழே உள்ள போகும், மேல வெளியே வரும். கரெக்டா? It should go in and it should come out. அதான் கான்செப்ட். இல்ல நான் அப்போ திரும்பவும் நம்ம இது சொல்லும் போது அவுட்னு எப்படி சொல்லுங்க? இதோ வரேன் இரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இப்படி இருக்கு. என் நிப் இருக்கிற பக்கம் தான் வந்து கரண்ட் வெளியே போற டைரக்ஷன். அப்ப நான் என் கையில எப்படி பிடிப்பேன்? இப்படி பிடிப்பேன். தம்பு வந்து நிப்பு டைரக்ஷன்ல இருந்ததுன்னா கீழே என் விரல்கள் உள்ள போவோம், மேல வெளியே வரும். சரியா? நீங்க புடிச்சு பார்த்தா தெரியும். கீழே வந்து விரல் உள்ள போவோம், மேல வெளியே வரும். அது இங்க போட்டேன். இப்போ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோ பாரு, கரண்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது. எனக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஸோ அப்போ இந்த ஒயருக்கு மேல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்டா இருக்கும். இந்த ஒயருக்கு கீழே மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இன்னா இருக்கும். ஸோ எனக்கு மேல தேவைப்பட்டதுனால நான் அவுட் கொடுத்துக்கிட்டேன். ஆனா இதுவே சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? கரண்ட் கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா இன்னுன்னு போடுவேன், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்து அவுட்டுன்னு போடுவேன். இப்போ இங்க கரண்ட் கிளாக் வைஸ்ல இருந்ததுனால நான் இன்னுன்னு போட்டேன் இதுக்கு. அவ்வளவுதான். வேற எதை பத்தியுமே நான் யோசிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. சரி, இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணு. இதை நான் சொல்லி தர மாட்டேன். ஜஸ்ட் கொஸ்டினை தான் டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்க தான் எனக்கு சால்வ் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். நான் யாரை வேணாலும் கூப்பிட்டு கேட்பேன். ஸ்டார்ட். Find the magnetic field at point O. அதான் question. Find the magnetic field at point O. Start.
ரெடியா? 1 minute, sir. சீக்கிரம். சரி, ஹால்ல உண்டு பல்பு இப்பி சொல்லு. பல்பு புஷ். மா ஆன்சர் வந்துருச்சா? Yes, sir. நிதிஷ் கேக்குதா? Yes, sir. Sir, ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சா? இல்ல சார் போட்டு. போட்டுட்டு இருக்கீங்களா? Yes, sir. சீக்கிரம் சீக்கிரம். Okay, sir. ஒன், டூ, த்ரீ. பிரசன்னா B1. பிரசன்னா கேக்குதா? பிரசன்னா கே சொல்லுப்பா, அன்மியூட் பண்ணு. B1 சொல்லு. பூஜா பிரசன்னா மைக் ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான்ப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். நான் கொஸ்டின் கேட்டா நீ ஆன்சர் பண்ற சுச்சுவேஷன்ல இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பூஜா அன்மியூட் பண்ணுமா. Sir, B1 சொல்லுமா. mu naught I 4 by R 1 into 1. yes. டைரக்ட் Sir, சொல்லு. டைரக்ட் சொல்லுமா. இன்னா அவுட்டா சொல்லு. sir out. In. Sir, Direction is in. Out கிடையாது. ஏன்னா வயர் இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. உன் ரைட் ஹேண்ட்ல நீ புடிச்சினா உன்னோட விரல் வந்து கீழே போயிட்டு மேல் வழியா வெளியே வரும். ஸோ இப்படி இருந்ததுன்னா யூ வில் ஹோல்ட் இட் திஸ் வே. ஸோ கீழே தான் உள்ள போய் மேலே வெளியே வரும்.
ஓகே Okay. சொல்லு B3 சொல்லுமா. B3 சொல்லுமா. Quick. B3 சொல்லுமா. பூஜா. So mu naught I 4 divided by 4 by or 1 into 1 Out. சொல்லு. out. வெரி குட். அப்கோர்ஸ் B2 எல்லாருக்குமே தெரியும். mu naught I by 4 pi r into pi ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால அவுட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணிப்பீங்க. இல்லைன்னா ஆட் பண்ணும்போதே சார் இது B3 அவுட் தானே சார் வரும்? ஆமாம்மா B3 அவுட் போட்டேன் பாருங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போதே இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஒன்று இன்னு ஒன்று அவுட்டு. ஸோ உங்களோட ஆன்சரே B2 தான். அக்னிஷ். அக்னேஷ் அன்மியூட் பண்ணு. சார் ஓகே. தேர்ட் ஒன் சொல்லுமா. சார் தேர்ட் ஒன் அவுட் சார். தேர்ட் இது B3 கேட்கல, இது கேட்குறேன். இத 1 2 3ன்னு பிரிச்சுக்கலாம். சரியா? இப்ப B1 என்ன சொல்லுங்க. B1 0 சார். வெரி குட் வெரி குட். ப்ரொசீட். B2 வாங்க. B2 சார் சொல்லுமா. B2 சொல்லுமா. 4 by 3 by 2 3 by 2. 3/2 pi. Okay sir. Direction Direction inside sir. இங்க ஒரு குழப்பம் இருக்கு, யாருமே கேட்கவே இல்ல. டைரக்ஷனே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இப்ப பாருங்க, இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், இதை விட்டுடுங்க. இப்படி இருக்கு. ஸோ இதை கிளாக் வைஸா எடுத்து இன் போட்டுக்கலாம். B3 சொல்லுமா. B3 mu naught 4 by mu naught I by 4 by r. டைரக்ஷன் Outside sir. வெரி குட். ஸோ இப்படி ஆரோ மார்க் இருக்கிறதுனால அவுட். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வரும். ஓகே ஆல் ரைட். சார் B1 எப்படி சார் 0 வந்துச்சு? ஏன்னா கரண்டோடைய இதுதான் கரண்டோடைய டைரக்ஷன். ஐ மீன் கரண்டோடைய பாத். கரண்டோடைய பாத்தில் நான் ஃபீல்டு கேட்குறேன்ல. கரண்ட்டுடைய பாத்தில் நான் ஃபீல்டு கேட்டேன்னா 0 தான். அதனால தான் B1 0. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்குள்ள போகிறோம். ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர்ஸ் லா இல்லைன்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். எப்படி நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நான் காஸ் லா படிச்சனோ அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா இல்லைன்னா ஆம்பியர்ஸ் லா. ஸோ நான் அங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அதே தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். கம்பேர் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன். பார், காஸ் லால இது ஆம்பியர்ஸ் லா இந்த பக்கம். ஸோ இப்போ காஸ் லால என்ன பண்ணுவோம், நிறைய சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா
நான் என்ன பண்ணுவேன், ஒரு காஷியன் சர்ஃபேஸால நான் குறிப்பிட்ட சார்ஜஸை என்க்ளோஸ் பண்ணுவேன். என்க்ளோஸ் பண்ணிட்டு இதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டா Q enclose by epsilon நாட்னு போடுவேன். ஃப்ளக்ஸ் வந்து Q enclose by epsilon நாட்னு போடுவேன். காஸ் லாவுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் E bar dot ds bar is equal to Q enclose by epsilon naught. இதான் நம்ம படிச்சது. இப்போ இங்க ஆம்பியர்ஸ் லால என்ன பண்ணுவோம்னா, இங்க காஷியன் சர்ஃபேஸ்ல ஒரு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிலிண்டர், ஸ்பியர், அப்படி இல்ல கியூப், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு சார்ஜை என்க்ளோஸ் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஃபுல்லா ஒயர் தான். இப்படி ஒயர் வந்து இப்படி லைனா இருக்கும், மேல கீழே கரண்ட் போயிட்டு இருக்கும் ஒயர்ல. இப்போ ஒரு ஒயரை நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு என்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒயர் வந்து எவ்வளவு நீளமா வேணாலும் இருக்கலாம். So I cannot use an object like cube, cylinder or sphere to enclose a particular wire. Instead, I will use a loop, ஒரு கயிறு. Loop is nothing but a rope. ஒரு கயிறு வச்சு நான் இதை இப்படி கட்டலாம்ல, அந்த மாதிரி ஒரு ரோப்பை வச்சு நான் அதை என்க்ளோஸ் பண்ணுவேன். எப்படி இங்க காஷியன் சர்ஃபேஸ் வந்து ஒரு சிலிண்டரோ அந்த மாதிரி வச்சு நம்ம என்க்ளோஸ் பண்ணுமோ, இங்க நான் ஒரு பெரிய ஆப்ஜெக்டை வச்சு என்க்ளோஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல லெஃப்ட்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப்னு சொல்லும்போது ஒரு ஒயரோ இல்ல ஒரு ரோப்போ வச்சு நான் இந்த ஒயரை கட்டியிருப்பேன். இப்ப இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன்டகிரல் b bar dot dl bar is equal to mu naught times I enclose. பாருங்க, பார்க்கிறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்ததுனால E, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்ததுனால B. அங்க நான் சிலிண்டர், ஸ்பியர் மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருந்தது. ஆனா இங்க நான் ரோப், லூப் மாதிரி யூஸ் பண்றதுனால அதுக்கு வெறும் லென்த் மாத்திரம் தான், வெறும் லென்த் தான் இருக்கும், அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருக்காது. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதுனால எப்சிலான் நாட், மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதுனால மியூ நாட். அங்க நான் சார்ஜஸை என்க்ளோஸ் பண்றதுனால Q enclose, இங்க நான் கரண்ட்டை என்க்ளோஸ் பண்றதுனால I enclose. சரி, இப்ப அடுத்தது சார், அங்க வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா +1 -Q2 +Q3 -Q4 எழுதிடுவேன். ஆனா இப்ப இங்க எப்படி சார் கரண்ட்டுக்கு எப்படி நான் பிளஸ் மைனஸ் சைன் போடுறதுன்னு நீங்க கேட்கணும். இங்க என்ன பண்ணலாம்னா நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். மேல போற கரண்ட் எல்லாம் பிளஸ், கீழே வர்ற கரண்ட் எல்லாம் மைனஸ், அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். யாருமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்க தாராளமா முடிவு பண்ணிக்கலாம். சார் அப்ப மேல போறது எப்பயுமே பிளஸ் தான் எடுக்கணுமான்னு கேட்டா அவசியமே கிடையாது. நீங்க மேல போறதெல்லாம் மைனஸ் எடுத்துக்கலாம், கீழே வர்றதெல்லாம் பிளஸ்னு எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா நீங்க எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரே சைனை மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது I1, இது I2, இது I3, இது I4, இது I5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னுடைய லூப்பால 3, 4, 5 தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுல I3 கீழே போகுது, I5 மாத்திரம் தான் மேல போகுது. ஸோ அதனால I5 -I4 -I3 டைம்ஸ் மியூ நாட்னு எழுதிடுவேன். அவ்வளவுதான். இதுதான் ஒன்று. மற்றபடி ரெண்டுமே ஒன்று. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்மா. இப்போ நான் அது சொல்லிக் கொடுத்த இந்த ஆம்பியர்ஸ் லான்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். உங்களுடைய போர்டு எக்ஸாம்லையுமே இதை அவங்க கேட்கலாம். ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இதை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னுட்டு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களோட போர்டு எக்ஸாமில் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஆம்பியர்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஒரு சாலினாய்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதே மாதிரி தான் ஒரு லூப் எடுத்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ
நம்ம ஒரு சாலினாய்டுக்கு போறோம். நான் டிரைவேஷன் போட போறது கிடையாது. ஒரு சாலினாய்டுக்கு என்னென்ன எங்கெங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நான் நேரடியாக கொடுத்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களாமா யாராவது சாலினாய்டுன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி? இல்லை. ஸோ சாலினாய்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு காப்பர் ஒயரை எடுத்துட்டு அந்த காப்பர் ஒயரை நூல் சுத்துற மாதிரி நான் இப்படி சுத்திருக்கேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் சாலினாய்டு. ஒரு காப்பர் ஒயரை எடுத்துட்டு ஒரு சிலிண்டருக்கு மேலேயோ இல்ல சிலிண்டர் மாதிரியோ நம்ம நூல் சுத்துற மாதிரி இப்படி சுத்திட்டோம்னா இதுக்கு பேர் தான் சாலினாய்டு. அப்புறம் ஒரு எண்டு வழியா கரண்ட் கொடுப்போம், இன்னொரு எண்டு வழியா கரண்ட் வெளியே வரும். ஒரு எண்டு வழியா கரண்ட் உள்ள போகும், இன்னொரு எண்டு வழியா கரண்ட் வெளியே வரும். ஸோ இப்ப பாருங்க, இங்க இதுதான் வந்து உங்க கரண்ட் உடைய டைரக்ஷன்ஸ். இப்ப கரண்ட் இப்படி உள்ள போய் இப்படி சுத்திட்டு இந்த வழியா வெளியே வருது. அதுதான் இந்த சாலினாய்டு. இப்ப பாருங்க, ஸோ இப்போ நான் இப்படி இருந்து பார்க்கும்போது இங்க அவுட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அவுட்டு. இப்படி ரவுண்ட் இப்படி புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக கரண்ட் இந்த வழியா வெளியில வந்து இந்த வழியா உள்ள போகுதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ 2 டைமென்ஷன்ல பார்க்குறோம் இல்லையா, என்னால் காட்ட முடியாது. இப்போ ஒரு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு சிலிண்டர் இருக்குன்னா மேலே வந்து கரண்ட் வெளியே வருது, கீழே கரண்ட் உள்ள போகுது. அதாவது கரண்ட் இப்படி சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த டயக்ராம்ல, ரெண்டாவது டயக்ராம் அப்படி சுத்திட்டு இருந்துச்சுன்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி உள்ள போகும். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சாலினாய்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது சாலினாய்டுக்குள்ளதான் இருக்குமே தவிர வெளியில இருக்காது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு த சாலினாய்டு இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். எப்படி? மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு த சாலினாய்டு இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. We only have a valid magnetic field inside the solenoid. Solenoid குள்ள மாத்திரம்தான் we have a valid magnetic field. சரியா? and அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத இங்க காமிச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் காட்ட போறேன். லிசன். பி உள்ளுக்குள்ள இருக்கிற பி, உள்ளுக்குள்ள பி எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். So B is equal to mu naught Ni. இதுதான் ஃபார்முலா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சாலினாய்டு இஸ் mu naught Ni. mu naught தெரியும், permeability of free space. N அப்படிங்கிறது number of turns per unit length. இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியல்மா நோட் பண்ணிக்கோங்க. Small n stands for number of turns per unit length. அதாவது ஒரு குறிப்பிட்ட லென்த்ல எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, கொடுப்பாங்க. ஐ மீன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அதாவது 50 டர்ன்ஸ் இன் 1 மீட்டர்னு கொடுக்கலாம், இல்லைனா 500 டர்ன்ஸ் இன் 1 சென்டிமீட்டர்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அதை வந்து நம்ம இங்கே போடணும். ஐ கரண்ட் மியூ நாட்ன்றது எப்சிலான். ஸோ இதுதான் ஒரு சாலினாய்டை பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த சாலினாய்ட்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் வந்தது கிடையாது. ஆனால் உங்களோட போர்டு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல சாலினாய்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்மா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருந்து கொஸ்டின் வந்தா எப்படி வரும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் போட்டு காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஸோ கொஸ்டின்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை.
So a long solenoid is formed by winding 200 turns per centimeter. கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கு 20 வாட்டி டர்ன்ஸ் இருக்கும், 20 டர்ன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் 20 மில்லி டெஸ்லா அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டான் இன்சைட் த சாலினாய்டு. அப்படி இருந்தா அவங்க என்ன கேட்கறாங்க, கரண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. the current necessary to produce this magnetic field என்னன்னு கேட்கறாங்க. what is the current that is necessary to produce this magnetic field? இதான் ஃபார்முலா, B is equal to mu naught Ni. so மில்லினா 10 power minus 3 equal to mu naught உடைய வேல்யூ நமக்கு தெரியும், which is 4 pi into 10 power minus 7 அப்படின்னு சொல்லி. n இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ ஒரு சென்டிமீட்டருக்கு 20 டர்ன்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை டர்ன் இருக்கும்? ஏன்னா பெர் யூனிட் லென்த்துங்கிறது எப்பயுமே மீட்டர்ஸ்க்கு தான் எழுதணும். ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் 1 சென்டிமீட்டர்ன்றது ஒரு சென்டிமீட்டருக்கு 20 டர்ன் இருக்கு. அப்போ எத்தனை ஒரு சென்டிமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்ஸ் தான் என்ன ஆயிடும், ஒரு மீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 20 டர்ன்னா 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு 2000 டர்ன்ஸ் இருக்கும். there will be 2000 turns into I. சார் இந்த 20 நான் அப்படியே போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, ஏன்னா அது சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு, மீட்டர்ஸ்க்கு மாத்தி தான் போடணும். ஸோ வெறும் ஒரு சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப சின்னது, இங்கேயே 20 டர்ன்ஸ் இருக்குன்னா அப்போ ஒரு மீட்டருங்கிறது பெருசு, அப்போ அங்க அதிகம் தான் ஆகும், நம்ம கம்மி பண்ணக்கூடாது. ஸோ கம்மி பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஸோ 2000 டர்ன்ஸ் இருக்கும். இப்போ கால்குலேட் பண்ணுங்க I எவ்வளோ வரும்னு. Eight ampere. Yes, answer is 8 amperes. ஸோ எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிச்சாமா? யாருக்காவது ஆன்சர் கிடைக்காம இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ 2 சாலினாய்டு இருக்கு.
ஒரு சாலினாய்டோடைய லென்த் L, இன்னொன்னோட லென்த் 2L. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து 4, இன்னொன்று 4 into n. ஒன்று வந்து n, இன்னொன்று 4n. ரெண்டுத்துலேயுமே ஒரே கரண்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த எல் எங்க இருந்து? சி, ஸ்மால் n is equal to capital N by L, number of turns per unit length. புரியுதா? capital N stands for total number of turns, capital L stands for the length. சரியா? இதுதான் ஸ்மால் n. ஸோ நமக்கு என்ன தெரியும்? B is equal to mu naught Ni அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரீரைட் பண்ணிக்கிறேன். mu naught N by L into I ன்னு சொல்லி. அப்போ B1 by B2 is equal to N1 by N2 times L2 by L1 போட்டுக்கலாம். So N by 4n times 2L by L. இதுதான் B1 by B2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So 1:2. கரெக்ட். ஸோ இதுதான் பாயிண்ட். சார் சொல்லுமா. நேத்து ஒரு சம் போட்டீங்கல்ல இதுக்கு முந்தின, ஆமாம்மா, அதுக்கு ஆன்சர் வரல சார். ஒருக்கா பண்ணி காமிக்கிறீங்களா? தோமா போடுறோமா. இதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் வந்துடுச்சா? எஸ் சார். எஸ் சார். நெக்ஸ்ட் அந்த சம் நான் போட்டு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த சம்மு. B is equal to mu naught Ni. இதான் ஃபார்முலா. கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் இஸ் B by mu naught N வந்துடும். Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். சரி, இப்போ I is equal to 20 into 10 power minus 3. So millitesla by 4 pi into 10 power minus 7 into 2000. So first zeros எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்க வந்து ஒரு 10 power minus 2 இருக்கு. புரிஞ்சுதா? 2 into 10 power minus 2 இருக்கு divided by 4 pi into இது ஒரு 10 power plus 3 இதை என்னவா மாத்திரும்? 10 power minus 4 மாத்திடும். ஸோ இந்த 10 power minus 4 மேலே போச்சுன்னா என்னவாயிடும்? 10 power plus 4 ஆயிடும். ஸோ இதை 2 into 10 power plus 2 மாறிடும். பை இந்த 2யும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா மிச்சம் 4 pi மாத்திரம் தான் கீழே இருக்கும். சரியா? டெஃபினட்டா டெசிமல்ல தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். 10 power 2ங்கிறது 100. 100 by 4 வந்து 25. சாரி, ஆமாம் 25. 100 by 4 வந்து 25 by 3.14. ஸோ 3.14 அப்ராக்சிமேட்டா 3ன்னு வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ்ல போகும்? 8 times 8 3s are 24. 0.2 வரும்.
அதனால தான் 8 ஆம்பியர்ஸ் ஆன்சர். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. டவுட் இல்ல சார். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் எப்படி நகர போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை படிக்கிறது நிறைய பேர் நிறைய விதமாக இதை படிப்பாங்க. பட் ஆனால் எனக்குன்னு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வச்சு போட்டோன்னா இந்த சம்ஸ் எல்லாம் இதில் சுலபமாக போட்டுற முடியும். ஸோ இப்படி தான் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது போடுறதுக்கு. நானும் பார்த்தீங்கன்னா சம்முக்கு ஏற்ற மாதிரி என்னோட டெக்னிக்ஸை மாற்றிப்பேன். ஒரே மாதிரி நான் போட மாட்டேன் எல்லா தரமும். எப்போ வந்து கொஸ்டினை மாற்றி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் மாற்றிப்பேன். ஸோ இப்போ ஹெட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் என்னது, மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் எப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை நீ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை வச்சா என்ன ஆகுன்றதை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா your positively charged particle will experience a force in the direction of the electric field. அதே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலை நீங்கள் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் சைடில் போகும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். நான் என்ன சொன்னேன், கீப் அப்படின்னு சொன்னேன். கீப் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் அங்கே எடுத்துன்னு போய் வச்சேன், அவ்வளோதான். மற்றபடி அது எங்கேயும் நகரல, எதுக்காகவும் நகரல. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஜஸ்ட் அதில் இருந்தால் மாத்திரம் போதும், அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி கிடையாது. உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை சும்மா வச்சினா எங்கேயுமே நகராது, அது அப்படியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியோட ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் உங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நகர்ந்தாதான் அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதை எந்த ஈக்குவேஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா F பார் ஈக்குவல் டு Q இன்டு V பார் கிராஸ் B பார். F அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வெக்டர், விங்கிறது அது எவ்வளோ ஸ்பீடா நகர போகுதுங்கிறத சொல்லும், பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன். மூணுமே வெக்டர் குவான்டிட்டி. பார்த்தியா, மூணுமே வெக்டர் குவான்டிட்டி. இந்த மாதிரி வெக்டர்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெக்டர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, I cross J என்ன? வெரி குட். ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபார்முலா கிடையாது. இது வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்டை எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை பற்றி பேசப்போகுது. ஸோ ஐ கேப்ன்றது எக்ஸ் சைடில் எக்ஸ் உடைய திசையில் இருக்கிற ஒரு வெக்டர், ஜே கேப்புங்கிறது ஒய் உடைய திசையில் இருக்கிற ஒரு வெக்டர். இந்த ரெண்டு வெக்டருக்கும் நீ கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதனால வெளியே வர போறது ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டரா இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா அதால வெளியே வர போறது வெக்டர். அண்ட் வந்த அந்த வெக்டர் எப்படி இருக்கு, இந்த ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கு. எக்ஸுக்கும் Z பர்பெண்டிகுலர், ஒய்க்கும் Z பர்பெண்டிகுலர். சார் இது எப்படி சார் எனக்கு புரியல அப்படின்னு நீ நினைச்சினா, உன் ரூமோட ஒரு கார்னரை பார்க்கணும், ஒரு மூலை. ஒரு ரூமோடைய ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒரு செவுரு, இது உன்னுடைய தரை, இது இன்னொரு செவுரு லெஃப்ட் சைடில் இருக்கு. இது வந்து லெஃப்ட்ல இருக்கு, உனக்கு லெஃப்ட்ல இருக்கு. இது உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு, இது உன்னுடைய தரை. இப்படிதான் நீ இமேஜின் பண்ணும். இமேஜின் பண்ணினா நீ ஐ கேப்புக்கும் ஜே கேப்புக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்த,
அப்படி எடுத்ததுனால வந்தது என்ன கேப்? கே கேப். இப்போ இந்த கே பாத்தியா, ஜேக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கு, ஐக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படிதான் வரும். நீங்க எந்த 2 வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாலும் வரப்போறது ஒரு வெக்டரா தான் இருக்கும். அந்த வெக்டர் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கிற 2 வெக்டருக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கும். இதுதான் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது கிராஸ் ப்ராடக்ட் உடையது. இதை நீங்க உங்களோட கிளாஸ் 11ல வெக்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்போ இதை பத்தி நான் ஏன் பேசினேன்னா, இங்க நம்மகிட்ட இருக்கிறதும் ஒரு வெக்டர் தான். ஓகே, இங்க நம்மகிட்ட இருக்கிறதும் ஒரு வெக்டர். என்ன வெக்டர்? எஃப் பார். எஃப் பார் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டூ, கியூ வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வி பார் கிராஸ் பி பார். ஸோ வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அதாவது உன் சார்ஜ் ஒரு பக்கம் ஓடும், உன் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற ஃபோர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். மூணுமே 3 டிஃபரெண்டான டைரக்ஷன்ஸ்ல இருக்கும்ன்றது இதுக்கு அர்த்தம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா வரப்போறது ஃபோர்ஸ். நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், எந்த 2 வெக்டருக்கு நீ கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாலும் வரப்போற வெக்டர் வந்து இந்த 2 வெக்டருக்குமே பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வெக்டர் வந்து உன் வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ பாரு, இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு கேட்காதீங்க. இது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யார் கொடுக்குறான்றத பத்தி எனக்கு இப்போதைக்கு கவலை கிடையாது. தற்சமயத்துக்கு என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இட்ஸ் கோயிங் இன்டூ போட்டாலே இன் தான் தெரியும் இல்லையா? இவன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை நான் வச்சிருக்கேன், Q. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை நான் ஜஸ்ட் லைக் தட் இங்க வச்சிருக்கேன். இப்போ இது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் நான் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா? 0. நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை வச்சா போறாது, என்ன பண்ணணும்? இட் ஷுட் மூவ் வித் வெலாசிட்டி. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சிருக்கேன், இது எங்கேயுமே நகராது. ஆனா ஒன்ஸ் இப்போ இது நகர ஆரம்பிக்குது. எப்படி நகர ஆரம்பிக்க போகுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு மூவ் ரைட். வலதுபுறமா ஒரு வெலாசிட்டியோட நகர போகுது. உன் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு, உன்னோட வெலாசிட்டி ரைட்ல இருக்கு. அப்போ உன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்க முடியும்? நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த எல்லாமே எப்படி இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? அப் இல்லனா டவுன். கரெக்ட், வெரி குட். அப் இல்லனா டவுன். ஏன்னா வி இப்படி இருக்கு, பி உள்ள இருக்கு. கீழே இல்ல மேல இருந்தாதான் அது விக்கும் பிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்க முடியும். வெரி குட். இப்ப அதை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. கீழியா மேலையா? இந்த பாரு, அதுக்கும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ட்ரிக்கே இருக்கு. இந்த பாரு, ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப்னு நான் சொல்லிட்டேன். அது மாத்திரம் இல்ல, இப்படி நான் போட்டேன். உங்க ரூம் உடைய ஒரு கார்னர் இது. ஸோ எப்படி வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட்ல நான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதுதான் ட்ரிக்கு. உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியாது. எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். இப்படி வச்சுக்கணும். ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்ல வைக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்டை வச்சுக்கோ. உன் 4 ஃபிங்கர் எப்பவுமே மொதல் வெக்டருக்கு மேல இருக்கணும். உன் கிராஸ் ப்ராடக்ட்ல எந்த வெக்டர் ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த வெக்டருக்கு மேல உன்னோட 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இருக்கணும். அங்க பாரு, ஐ கிராஸ் ஜே, அதுல ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன? ஐ. ஐ எந்த பக்கம் இருக்கு? எனக்கு ரைட்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆள்காட்டி விரல ரைட்ல வச்சுப்பேன். சரியா? ரெண்டாவது இருக்கிற வெக்டருக்கு மேல மிடில் ஃபிங்கர் வைக்கணும், நடு விரல்.
மேல இருக்கு. தம்பு இப்ப எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு? தம்பு எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு? சொல்லுங்க. அவுட்வர்ட்ஸ். அவுட்வர்ட்ஸ், அதாவது உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். உன் கே ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வருது. ஐ வந்து உன் ஸ்கிரீனுக்கு ரைட்ல இருக்கு, ஜே உன் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு, கே வந்து ஸ்கிரீனை விட்டு வெளியே வருதுன்னு அர்த்தம். வெளியே இருக்கு. இப்ப இதையே ட்ரிக்க இங்க லெஃப்ட்ல யூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன வெக்டர் இருக்கு? வெலாசிட்டி வெக்டர். வெலாசிட்டி வெக்டர் எந்த பக்கம் இருக்கு? ரைட்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? உள்ள இருக்கு. சோ என்னுடைய நடுவிரல் என்ன பண்ணும்? உன் ஸ்கிரீன் உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும். இத பாருங்க, 4 ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு மேல, மிடில் ஃபிங்கர் தம். இங்க ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன? வெலாசிட்டி. அதுக்கு மேல 4 ஃபிங்கர் வைக்கணும், இதுக்கு மேல மிடில் ஃபிங்கர் வைக்கணும். ஃபோர்ஸ் வந்து உன் தம்பு வழியா வெளியே வரும். ஸோ வி, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. இப்போ என் தம்பு எந்த பக்கம் இருக்குமா? அப். இதுதான் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். இதுதான் இப்போ ப்ராப்பரா கண்டுபிடிக்கிற டெக்னிக். சரியா? இப்போ ஓகே ரைட் சார், வெலாசிட்டி இப்படி இருக்கு, ஃபீல்டு உள்ள இருக்கு, ஃபோர்ஸ் மேல இருக்கு, ரைட், எல்லாமே புரிஞ்சுது. இப்போ இது எப்படி போகும்? நல்லா கவனிக்கணும். இது ரைட்லயும் போகுது, அதே நேரத்துல மேலையும் யாரோ இதை இழுக்க போறாங்க. ஸோ இட் வில் மூவ் ரைட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ் அப். அப்படியே இப்படி போயிடும். எப்படி போகும்? திரும்பி உன் வெலாசிட்டி வெக்டர் இப்படி வரும். நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி திரும்பின உடனே உன் வெலாசிட்டியோட டைரக்ஷனும் திரும்பிடும். அப்போ ஃபோர்ஸ் திரும்பவும் என்ன ஆகும்? இதுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி உள்ள பார்க்கும். இது என்ன பண்ணும்? இன்னும் திரும்பும், அப்படியே திரும்பி ஒரு சர்க்கிள் ஆயிடும், அப்படியே சுத்த ஆரம்பிச்சும். உன்னுடைய சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படியே இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். எந்த டைரக்ஷன்ல சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. தெரியுதா? இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நான் சொன்னது புரிஞ்சுதாமா? சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? எனக்கு புரியல சார். இத பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி வெக்டர் ரைட்ல இருக்கு, நான் ரைட்ல வச்சிட்டேன். உன் மேக்னெட்டிக் ஃபீல்டு உன் ஸ்கிரீன் உள்ள போகுது, அதனால அது மேல என் மிடில் ஃபிங்கரை நான் உள்ள வச்சிட்டேன். மை thumb is pointing up. So that is the direction of the force. So this charged particle will experience a force pointing up. So இது ரைட்லயும் மூவ் ஆகுது, அதே நேரத்துல இட்ஸ் பீயிங் புல்ட் அப். மேலேயும் யாரோ அதை இழுக்கிறா, அதே நேரத்துல இது ரைட்லயும் மூவ் ஆகுது. இது என்ன ஆகும்னா, இட் வில் மேக் a turn. இப்படியே கர்வ் ஆகும். இட் வில் ஜஸ்ட் கர்வ். அப்படி கர்வ் ஆகும் பொழுது இதுக்கு வெலாசிட்டியும் இருக்கும், ஃபோர்ஸும் இருக்கும். அப்படியே இங்க வரும்பொழுது இதோட வெலாசிட்டி இப்படி ஆயிடும், ஃபோர்ஸ் இப்படி ஆயிடும். அப்போ இது அப்படியே ஒரு ரொட்டேஷனை முடிச்சிடும், இப்படி சுத்த ஆரம்பிச்சு. புரிஞ்சுதா? இதுதான் நடக்கும். ஸோ இங்க இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, if a charged particle moves right with the velocity v, it moves in an anti-clockwise direction அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொன்ன உடனே எனக்கு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருது? சார் நீங்க சார்ஜ்டு பார்ட்டிகல் நீங்க பாசிட்டிவா நெகட்டிவ்? ஸோ இது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற குழப்பம் இருக்கு. அடுத்தது இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, கவனிங்க. பாசிட்டிவ் field in, field out. சரியா? இது ஒரு ட்ரிக், நீங்க ஞாபகம், ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கையை வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளால. சரி, இது ஒரு ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா எப்பயுமே உன்னோட ரைட் ஹேண்டை தான் நீ யூஸ் பண்ணணும். யூ ஷுட் யூஸ் யுவர் ரைட் ஹேண்ட். ஓகே, சரி, அது கூட வேண்டாமா, நான் டைரக்டாவே கொடுத்துறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழப்பம்.
ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்து உன் ஃபீல்டு என்ன இருந்ததுன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ பாரு, இப்போ ஃபீல்டு என்ன இருக்கா, அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் தான் இது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதுவே நான் இந்த சார்ஜை நெகட்டிவ் சார்ஜாக வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது கிளாக் வைஸ்ல சுத்த ஆரம்பிச்சிடும், இப்படி போக ஆரம்பிச்சிடும், இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் சுத்தும் தான், அதுல எந்த குழப்பமும் கிடையாது. எப்போ உன் சார்ஜ் உன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா ஒரு ஸ்பீட்ல போதும், அது இன்னொரு விஷயம். இப்ப பாரு, வி கிராஸ் பி இல்லையா, வி கிராஸ் பினா விபி சைன் தீட்டா வரும். ஸோ வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் 90 டிகிரி இருந்தால் தான் அந்த சைன் ஒன்னாகும். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே எக்ஸாக்டா உன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெலாசிட்டி பர்பெண்டிகுலர். வேற ஏதாவது ஆங்கிள் இருக்கலாமானா தாராளமா இருக்கலாம், இப்போதைக்கு அதுக்குள்ள போக வேண்டாம். கவனிங்க, பாசிட்டிவ் சார்ஜா இருந்து உன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா நகர்ந்ததுன்னா, அதுவும் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் இன் பர்பெண்டிகுலரா நகர்ந்ததுன்னா இட் மூவ்ஸ் இன் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இதுவே நெகட்டிவ் சார்ஜா இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்டிங் இன்ல போச்சுன்னா கிளாக் வைஸா போக ஆரம்பிச்சு. இது ஞாபகத்துல இருக்கட்டும். சார் அந்த பாயிண்ட் நான் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? இத பாருங்க, ஒரு சார்ஜ் பாசிட்டிவா இருந்து ஒரு ஃபீல்டு பாயிண்டிங் இன்ல எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா போகணும். அது முக்கியமா உன்னோட வெலாசிட்டி வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன்லயே இருக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதை உன்னோட வெலாசிட்டி வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருந்தாதான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். சப்போஸ் உன் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா ஃபோர்ஸே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எப்படி உன் சார்ஜ் நகராத போது அதுக்கு ஃபோர்ஸ் வராதோ, அதே மாதிரி உன் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய திசையிலேயே போச்சுனாலும் அதுக்கு ஃபோர்ஸ் வராது. உன்னுடைய சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா போனா மாத்திரம்தான் இது பாசிபிள். திஸ் வில் ஹேப்பன், அதர்வைஸ் திஸ் இஸ் நெவர் பாசிபிள். இவ்வளோ பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கணும். நான் சொன்ன ஒவ்வொன்றுத்தும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அவங்க எப்படி வேணாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையுமே எழுதிக்கணும். ஓகேங்க சார். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் உன்னோட ஃபோர்ஸ் 0 ஆகும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்லலாம் உன்னோட ஃபோர்ஸ் 0வா மாறிடும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். எப்போ ஃபீல்டே இல்லையா ஃபோர்ஸ் இருக்காது, உன் சார்ஜே இல்லையா ஃபோர்ஸ் இருக்காது, உன் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கா ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ உன்னோட இப்போ ஆங்கிள் 0 இல்லது 180, அதாவது ஃபீல்டோடைய டைரக்ஷன்லயோ இல்லை ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயோ போச்சுன்னா ஃபோர்ஸ் இருக்கு. இந்த எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லயுமே ஃபோர்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, ரிமெம்பர். இப்போ சரி, ஓகே. இப்போ ஒரு சார்ஜ் ஒரு வெலாசிட்டியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா போச்சு, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எல்லாமே சரிதான். அப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அது சர்க்குலர் பாத்ல போகுது. ஓகே, இப்போ அந்த சர்க்குலர் பாத்துடைய ரேடியஸ் எந்த அளவுக்கு ரேடியஸோட போகும்? சி, பிக்யூவி இல்லையா, அந்த கிராஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? பிக்யூவி சைன் தீட்டா வரும். இந்த சைன் தீட்டாவும் ஒன்னா மாறிடும். ஏன்? பிகாஸ் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி வெக்டர் இஸ் 90. இருந்தா இந்த சைன் தீட்டாவும் ஒன்னா மாறிடும்.
ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால உன்னோட சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ரொட்டேட் ஆக போகுது. சரியா? இந்த ஃபோர்ஸ்னால உன்னோட சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஒரு சர்க்குலர் பாத்ல போகுது. ஸோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் சர்க்குலர் பாத்ல போச்சுனாலே அதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உண்டு. எப்போ ஒரு பாடி சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுதோ அப்போ இமீடியட்டா அதுக்கு என்ன வந்துடும்? ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். அதனால தான் உன்னோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் போட்டிருக்கேன். சரி, அப்புறம் விவி கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி பை பி கியூ. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் போட்டினா அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். எம்வினா என்ன? மொமெண்டம். ஸோ நான் அதை பீன்னு ரீரைட் பண்ணி, ஏற்கனவே நமக்கு தெரியும் பி ஸ்கொயர்ட் பை 2m இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ ரூட் ஆஃப் 2 இன்டூ எம் இன்டூ கேன்னு எழுது கைனெட்டிக் எனர்ஜி டிவைடட் பை பி கியூ. இதுவும் ஃபார்முலா தான். சரியா? அதுக்கப்புறம் கைனெட்டிக் எனர்ஜியை நான் வோல்ட்டை வச்சு மாற்றி எழுதுவேன். which is equal to 1 by v of root 2 into m into v by q. ஸோ இந்த ஃபார்முலாக்கள்ல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாமே ஃபார்முலா தான். இது மாஸ், வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சார்ஜ், மொமெண்டம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சார்ஜ், மாஸ், கைனெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சார்ஜ். ஸோ வீனா பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா வோல்டேஜ் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ 2 பிளேட் வச்சுட்டு 2 பிளேட்டுக்கு நடுவில் அவன் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி ஓடும். ஸோ இது எவ்வளோ வேகமாக ஓடுங்கிறத யார் முடிவு பண்ணுவான்? நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண போகிற பேட்டரி தான் முடிவு பண்ணும். ஸோ இந்த பேட்டரியுடைய வோல்டேஜை இங்கே போடணும். ஸோ இப்போ இந்த பேட்டரியுடைய வோல்டேஜை நீங்கள் இப்போ இங்கே போடுவீங்க. போட்டால் ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரே ஒரு சம் போட்டு பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு சம் காட்டுறேன். இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எல்லாருமே கொஸ்டினை கண்டிப்பா எழுதணும். எழுதிக்கோங்க, அப்புறம் போடலாம். ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் இருக்கு. ஒன்று எலக்ட்ரான், ஒன்று புரோட்டான். இதில் புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். எல்லாருக்குமே தெரியும். என்டர்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலர்லி. ஸோ பர்பண்டிகுலர்னு சொன்னாலே சைன் வந்து 1 ஆயிடும். போத் ஹாவ் சேம் கைனெட்டிக் எனர்ஜி.
அப்போ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேக்குறேன். ரெண்டுத்துக்குமே ஒரே கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ அவங்க கொஸ்டின்ல கைனெட்டிக் எனர்ஜியை பத்தி பேசியிருக்காங்க. பேசினாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிற ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 into m into k divided by bq. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்குமே கைனெட்டிக் எனர்ஜி சேம். இது நுழையும் போது இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம், இதோட சார்ஜும் சேம். ஏன்? எலக்ட்ரானுக்கு -1.6 into 10⁻−19, புரோட்டானுக்கு +1.6 into 10⁻−19. ஸோ ரெண்டு சார்ஜுடைய வேல்யூமே ஒன்று. அப்போ உன்னோட ரேடியஸ் முழுக்க முழுக்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கைனெட்டிக் எனர்ஜியும் சேம்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து மாறுதுன்னு சொன்னா அது எதனால இருக்க முடியும்னா மாஸால தான் இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் லெஸ் தேன் த மாஸ் ஆஃப் த புரோட்டான். எலக்ட்ரானுடைய மாஸ் புரோட்டானுடைய மாஸை விட கம்மி. அப்ப என்ன ஆகும்னா ரெண்டுமே சர்க்கிள்ல தான் போகும், அதுல எந்த குழப்பமுமே கிடையாது. ஆனா உன்னோட எலக்ட்ரான் போக போற சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து புரோட்டான் போன சர்க்கிளோட ரேடியஸை விட கம்மியா இருக்கும். சரியா? ரெண்டுமே சர்க்குலர் பாத்ல தான் போகுது, அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா உன் எலக்ட்ரான் ஃபார்ம் பண்ண சர்க்கிள் வந்து புரோட்டான் ஃபார்ம் பண்ண சர்க்கிளோட சின்னதா இருக்கு. ஏன்? எலக்ட்ரானோட மாஸ் கம்மி. எலக்ட்ரானோட மாஸ் கம்மின்றதுனால ரேடியஸும் கம்மி. தான் பாயிண்ட். சரி சார், இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டினை எப்படி கம்ப்ளீட் பண்றது? ஏன்னா அவங்க ரேடியஸுங்கிற வார்த்தையை உன் ஆப்ஷன்ல கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரஜெக்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருவாங்க. சி, ட்ரஜெக்ட்ரிங்கிற வார்த்தை இருக்கு, கர்வ்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? ட்ரஜெக்ட்ரினா போகக்கூடிய பாதை, கர்வ்னா வளையிறது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து கொஞ்சமா வளையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து ஒரு சர்க்கிளை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்படி. அப்போ அதோட ரேடியஸ் ஜாஸ்தின்னு அர்த்தம். இதே ஒரு பார்ட்டிகிள் ஃபாஸ்டா திரும்பிடுச்சு அப்படின்னா அது சர்க்கிளை சீக்கிரமா முடிச்சிடும். இதுதான் லாஜிக். இஃப் கர்வ் இஸ் லெஸ், இஃப் கர்வேச்சர் இஸ் லெஸ், கர்வேச்சர் லெஸ்னா அது கம்மியா கர்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது கம்மியா தான் கர்வ் ஆயிருக்குன்னா அது சுத்தி வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ ரேடியஸ் ஜாஸ்தி. இஃப் கர்வேச்சர் இஸ் லெஸ், ரேடியஸ் வில் பி மோர். இஃப் கர்வேச்சர் இஸ் மோர், ரேடியஸ் வில் பி லெஸ். ஞாபகத்தில் இருக்கும். அப்போ எலக்ட்ரானுடைய ரேடியஸ் கம்மி, அப்போ இதோடைய கர்வேச்சர் ஜாஸ்தி, அதனாலதான் அது ஃபாஸ்டா திரும்பிடுச்சு. இதுவே புரோட்டானுடைய ரேடியஸ், ஹலோ சொல்லுப்பா. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானுடைய ரேடியஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு என்ன அர்த்தம்னா மெதுவா திரும்பி இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் என்ன? Proton is less curved. Trajectory of electron is trajectory of proton is less curved. அது கம்மியா கர்வ் ஆயிருக்கிறதுனால தான் அதோட ரேடியஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்படிதான் இதை கன்க்ளூட் பண்ணும். பாத்தீங்களா எப்படி சம்ஸ் வருது? இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன எடுத்தனோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு இதுல இருந்து இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் அடுத்த கான்செப்ட் போலாம். ஓகே? So with this note, I'll call it a day. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.